அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் டிஆர்பி தீவிரம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு ஆனுவல் பிளானில் முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்குறது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து பிஜிடிஆர்பி மும்முரமாக செஞ்சுட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுத்து வந்து பத்திரிகை செய்தி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் ஆனுவல் பிளானில் நமக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து டெட் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றியும் இந்த செய்தித்தாள்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உள்ளது அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியில் செய்ய வேண்டுமானால் நம்ம நெட் அல்லது செட்டு தகுதி தேர்வு எழுத வேண்டும். இந்த மாநில அளவில் நம்ம செட் எக்ஸாம் வச்சாங்களா, இதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று வந்து நிலுவையில் இருக்கிறதாகவும், ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. இதைத் தொடர்ந்து வந்து உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும்ன்றாங்க. ஸோ செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் உதவி பேராசிரியருக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற செய்தியில் அந்த ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி சொன்னதாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரி மேலும் கூறும்போது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் வந்து 1915 இடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டு நவம்பரில் தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படியே முதுநிலை ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும். தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திட்டமிட்டபடி வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷனும் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமும் நாங்கள் நடத்துவோம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டெட்டு தேர்வு இல்லை. அதாவது 2022 டெட் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளாக வந்து டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்தப்படாமல் இருக்குது. அது வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையில் டெட்டு தேர்வு குறித்து அறிவிப்பு இடம்பெறவில்லை. எனவே இந்த ஆண்டு டெட்டு தேர்வு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல் பிளானில் டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸாம் அந்த பிளான் எதுவும் குறிப்பிடலை இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் நடக்காது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. ஸோ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வராது, நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அதுவும் வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து டெட் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டாக டெட்டு தேர்வு நடத்தப்படாதெல்லாம் ஆசிரியர் பணிகளில் சேருவோர் மட்டுமின்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சீடெட் தேர்வு போல் டெட்டு தேர்வையும் ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சு தான் சொல்கிறாங்க. அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து டெட் எக்ஸாம் நடக்க வேண்டும் அப்படின்றத ஆசிரியர்களோட பல வருடங்களாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் டெட் எக்ஸாம்ன்றது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வைக்கிறதே கிடையாது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து டெட் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம், நவம்பரில் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த துறைகளிடம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், அந்த துறைகள்லேருந்து வேகன்சி வந்து நாங்கள் பெற்றிருக்கோம். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இப்போ ஆனுவல் பிளானில் சொல்லியிருக்கிறத விட வேகன்சி இன்னும் கூடுதலாக வரும்ன்றதும் இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதேமாதிரி செட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இந்த கோர்ட்டு கேஸ் இருக்கிறதுனால வந்து நாங்கள் பெண்டிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உதவி பேராசிரியருக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெட் எக்ஸாம் இந்த வருடம் இல்லை அப்படின்றதும் இந்த பத்திரிகை செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது தான் இந்த நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ நிச்சயம் வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஆஸ் பர் நியூ சிலபஸ் எப்படி நடக்கும்ன்றதும் இந்த பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா. நன்றி, வணக்கம்.